நான் நேற்றே திருச்சியில் அதை பற்றி சொன்னேன். என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஜெயலலிதா மீது, ஜெயலலிதாவோடு அரசியலிலே பல வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. நான் அவரை பல முறை விமர்சனம் செய்திருக்கின்றேன். ஆனால் அவருடைய உடல் நலத்தில் நானும் அக்கறை உள்ளவர். அது மட்டுமல்ல, கட்சிகள் பல இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சராக இருக்கின்றவருடைய உடல் நலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த வகையில்தான் ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை குறித்து ஒரு மருத்துவ அறிக்கையை இந்த அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்க்கட்சிகளின் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகம் வருகிறார் என்ற செய்தி வெளியானது. இதை உணர்த்தும் வகையில் முதல்வரை வரவேற்க அதிமுக தொண்டர்களால் வழியெங்கும் வரவேற்பு பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. கல்லூரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம், பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக இன்று பிற்பகல் ஜெயலலிதா தலைமைச் செயலகம் வருவதாக இருந்த நிலையில் அவரது பயணம் எந்தவித அறிவிப்பும் இன்றி ரத்து செய்யப்பட்டது. ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த எதிர்க்கட்சிகளின் சந்தேகங்களை வலுப்படுத்தும் விதமாகவே அமைந்தது ஜெயலலிதா இன்று தனது அரசு நிகழ்ச்சிகளை ரத்து செய்த நிகழ்வும். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.